அந்த பெரியவர் வந்து மீட் பண்ணுற சீன் இருக்குது ஃபஸ்ட்டு சீன். பசிக்குது, சோறு சாப்பிடு, என்ன குழம்பு, பூண்டு குழம்பு. அந்த சீனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு புனைவை ஒரு அடி அடிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து முருகனை பற்றி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குல்ல, அந்த இஷ்யூவை அந்த இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ முருகனுக்கு ஒரு இது இருக்குல்ல, முருகன் வந்து ஏன் கோமணத்தை கட்டிட்டு போய் பழனியில் உட்காந்தேன் அப்படின்னா, ஒரு பழத்துக்கு வந்து கோவிச்சுக்கிட்டு போய் உட்காந்தா அப்படின்னு இருக்கும். அந்த சீன் அந்த புனையப்பட்ட கதையவே ஒரு அடி அடிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, நான் திருச்செந்தூர் போனேன், முருகன் எங்கே இல்லையா, கோவிச்சுக்கிட்டு பழனி போயிட்டானான்னு சொல்லி போனேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி மாம்பழத்தை கோவிச்சுக்கிட்டு போயிட்டானும்ல அப்படின்னு சொல்லி கேட்க போனேன் அப்படின்னு இருக்கு. அதை முருகன் கேட்டு, இப்படியா என்னைய பற்றி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஊர் பையன் பேசுகிறத போய் நான் போய் கேட்கலாமா? அதுக்கப்புறம் அதை இதையும் பேசி எப்படியோ சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இந்த புனையப்பட்ட கதையை வந்து முருகன் கேட்ட அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த முருகனோட ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இன்னொன்று வந்து அந்த கதை எவ்வளோ கேவலமான கதை அப்படிங்கிறதையும் லைட்டாக ஒரு ஊர் பையன் பேசுகிறத போய் நான் கேட்கலாமா அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமாக, டைலாக்ஸ் மூலமாக ஒரு அடி அடிச்சிருந்தாரு.